ஹாய். இந்த ஆல்மண்ட், இந்த பாதாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலர்ஜிக் ரொம்ப கோல்டு, கஃப், ஸ்னீசிங் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும். செகண்ட் வயித்துல ஃப்ளாட்னஸ், கேஸ் மாதிரியான அஜீரணம், உப்புசம் சம்மந்தமான ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். தேர்ட் அதிகம் ஒபீஸா இருக்கிறாங்க. அவங்க வந்து சாப்பாடோட சைட் டிஷ் மாதிரி இந்த பாதாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, அது இன்னும் அதிகமா கலோரிஸ் அதிகமா இருக்கிறதுனால ஃபேட் அதிகப்படுத்திரும். இந்த ஃபோர்த் பாயிண்ட் முக்கியமா அந்த கிட்னில ஸ்டோன் அடிக்கடி வர்றவங்க, யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ எல்லாரும் மொத்தமா எடுத்து இன்னும் அதிகமான பிரச்சனைகள் அதிகப்படுத்துறதை விட, நமக்கு ஜீரணம் நல்லா இருக்கா? சாப்பிட்றதுனால உடல் நலிஞ்ச எனர்ஜிய நம்ம ஃபீல் பண்றோமா? நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்ல இது எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம, நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் குடுக்குதான்றத, உங்க மருத்துவர் ஆலோசனையின்படி உங்களுக்கு எத்தனை எடுத்துக்கலாம்ன்றத தெரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. ஊற வைத்த பாதாம்ல தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. மறந்து போய் இதுவரைக்கும் தோலோட சாப்பிட்டா விஷம்லாம் கிடையாது. கொஞ்சம் ஜீரணத்தை கொஞ்சம் குறைக்கும். சத்துக்கள் கொஞ்சம் உடம்புல உறிஞ்சப்படுவதை கொஞ்சம் அது குறைக்கிறதுனால தோலை எடுத்து சாப்பிட்றது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்த லிங்கம், ஜெய் கபீசா ஆயுர்வேதா. நன்றி.